சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இந்த 10 மாசத்துல கிட்டத்தட்ட 6 பேர் அந்த மாதிரி இறந்தவங்களோட உடல்களை வந்து ஆம்புலன்ஸ் மூலியமா அவங்க கிராமத்துக்கு கொண்டு போறோம். அந்த இறந்தவங்களுடைய அந்த துயரத்தை நம்மளால போக்க முடியாது. ஏழ்மையையும் வறுமையையும் தங்கள் குடும்பங்களிலிருந்து விரட்ட நல்லெண்ணத்துடன் வெளிநாடுகளில் ஊதியத்திற்காக பணியாற்ற சென்ற தமிழர்கள் வாழ்வின் இடையிலேயே உயிரிழந்து விடுகின்றனர். அவர்களின் குடும்பங்கள் இறந்தவர்களின் உடலையாவது பெற முடியுமா, அவர்களின் முகத்தை கடைசி ஒரு முறையாவது காண முடியுமா, இறுதி சடங்குகளை செவ்வனே செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கின்றனர். இதனிடையே மனிதாபிமான அடிப்படையில் மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி எம்பியுமான துரை வைகோ தலைமையில் கடந்த 11 மாதங்களில் வெளிநாடுகளில் உயிரிழந்த 6 தமிழர்களின் உடல்கள் தமிழ்நாட்டிற்கு மீட்டு கொண்டு வரப்பட்டு அவர்களின் குடும்பங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது மட்டுமல்லாமல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளில் தவித்த 3 நபர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்கள் சொந்த ஊருக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இதற்கு உதாரணமாக புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூர் அருகே உள்ள மட்டையான்பட்டியைச் சேர்ந்த வினோத் சவுதி அரேபியாவில் சிகிச்சை பெற்று பத்திரமாக ஊருக்கு அழைத்து வரப்பட்டார். பெரம்பலூர் மாவட்டம் சித்தலி பகுதியைச் சேர்ந்த நல்லுசாமி பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு குவைத்தில் இருந்து திருச்சிக்கு மீட்டு வரப்பட்டார். தூத்துக்குடி மாவட்டம் லட்சுமி அம்மாள்புரம் பகுதியைச் சேர்ந்த முருகன் மலேசியாவின் பினாங் மாகாணத்தில் விபத்தில் பலத்த காயமடைந்து அறுவை சிகிச்சைக்கு பின் தமிழ்நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். மேலும் வெளிநாடுகளில் உயிரிழந்த நிவாஸ், முருகேசன் நாராயணன், பழனிசாமி, ஜெயக்குமார், சதீஷ் உள்ளிட்டவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டன. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரசனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கடேஷ். 28 வயதான இவர் மலேசியாவில் விசிட்டிங் விசாவில் சமையல்காரராக பணியாற்றி வந்தார். விசா காலத்தை தாண்டி அங்கு தங்கியிருந்த அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஆனால் வெங்கடேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது குடும்பத்தின் கோரிக்கையை ஏற்று 15 நாட்களுக்குள் வெங்கடேஷின் உடலை திருச்சிக்கு மீட்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. விசா மீறல் காரணமாக மலேசிய உயரதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. மருத்துவமனை நிர்வாகம் 2.25 லட்சம் மருத்துவ கட்டணமும் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் விமான கட்டணமாக 1.25 லட்சமும் செலுத்த வேண்டும் என்று கூறியது. மொத்தம் 3.5 லட்சம் ரூபாய் செலவில் வெங்கடேஷின் உடல் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இது குறித்து துரை வைகோ கூறுகையில், இறந்தவர்களின் குடும்பங்களின் துயரத்தை முற்றிலும் துடைக்க முடியாவிட்டாலும் ஒரு சகோதரனாக தோள் கொடுக்க முடியும். இது போன்ற இக்கட்டான நேரங்களில் உதவுவதை துரை வைகோ தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார். இப்பணிகளுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி என அவர் தெரிவித்துள்ளார். வறுமையில் வாடும் குடும்பத்தை சார்ந்த இளைஞர்கள் தங்கள் குடும்பங்களை பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்திட வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்கிறார்கள். அவ்வாறு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் பொழுது அங்கே உடல்நலம் குன்றி அல்லது விபத்துகள் சிக்கி மரணம் அடைந்து விடுகிறார்கள். அப்படி இறக்குறவங்களை வந்து கடைசியாக வந்து அவங்களுடைய மத சம்பிரதாயங்கள் படி இறுதி சடங்கை செய்யணும்னு சொல்லிச்சு அந்த குடும்பத்து உறவுகள் ஆசைப்பட்டதோட ஆதங்கப்படுறாங்க. இல்லை கடைசி நேரத்தில் வந்து அவங்களுடைய இறந்த இளைஞர்களுடைய தாய், தந்தை, மனைவி, பிள்ளைகள் கடைசியில் அந்த முகத்தைனாச்சும் பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு வந்து சட்ட சிக்கல்கள், பலருக்கு சட்ட சிக்கல்கள், அந்த உடம்பை கொண்டு வர முடியாத சட்ட சிக்கல்கள் இருக்கும். இல்லைன்னா அங்கே மருத்துவ கட்டணம் செலுத்த முடியாமல், இல்லை அங்கேருந்து அந்த விமானம் மூலியமாக அந்த கட்டணத்தை கொடுத்து அந்த உடல்களை கொண்டு வர முடியாமல், பெரும்பான்மையான இதில் வந்து அந்த உடம்புல கொண்டு வர முடியாமல் அங்கேயே அந்த நாடுகளில் வெளிநாடுகள்லேயே அந்த அடக்கத்தை பண்ணிடுறாங்க. என்ன இப்போ நம்ம இந்த திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறம் இந்த கடந்த 10 மாதங்களில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அந்த மாதிரி இறந்த குடும்பம் சாதாரண ஏழை எளிய பெரும்பாலும் கிராமங்கள்ல தான் எல்லா வேலைக்கு இந்த அமீரக நாடுகளுக்கு, சிங்கப்பூர், மலேசியா நாடுகளுக்கு போகிறாங்க. நான் இந்த 10 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் அந்த மாதிரி இறந்தவங்களோட உடல்களை வந்து வெளிநாடுகள்லேருந்து பல வெளிநாடுகள்லேருந்து கொண்டு வந்து அவங்களுடைய மருத்துவ செலவுகள், அங்கே இருக்கிற சட்ட சிக்கல்களை போக்கி, அதே நேரத்தில் இங்கே விமான கட்டணத்தை செலுத்தி அந்த உடல்களை வந்து ஆம்புலன்ஸ் மூலிமா அவங்க கிராமத்துக்கு கொண்டு போகிறோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் தூத்துக்குடி மாவட்டம் இளையரசனேந்தல் கிராமத்தை சார்ந்த ஒரு சாதாரண எளிய அவங்க கூலி வேலை செய்கிறவங்க தான் அவங்கெல்லாம். அந்த அவர் பையன் வந்து அந்த தம்பி இறந்தவர் வந்து வெங்கடேஷுங்கிறவர் மலேசியாவில் வந்து அங்கே சமையல் வேலைக்கு போய் அங்கே உடம்பு சரியாமல் மருத்துவமனையில் 1 மாதம் அனுமதிக்கப்பட்டு
அதுக்கப்புறம் அவர் அங்கே இறந்துடுறாரு. என்னன்னா விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. விசா எக்ஸ்பயர் ஆகி வேலை பார்த்துருக்கிறாரு. அதனால சட்ட சிக்கல். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு அவங்க கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா கட்டினா தான் பாடியை கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த சட்ட சிக்கல் போக்கி விமான கட்டணம் மருத்துவ செலவு எல்லாம் கிட்டத்தட்ட 3.5 லட்ச ரூபா நம்ம இயக்க தோழர்கள் அவங்க இது பண்ணி இன்னைக்கு அதையெல்லாம் பண்ணி அவங்க இதுக்குன்னு பல நேரத்தை செலவு பண்ணி இன்னைக்கு அந்த உடம்பு அந்த இறந்தவருடைய உடல் வந்து வெங்கடேஷுடைய உடல் இன்னைக்கு விமானத்து மூலிமா இன்னைக்கு இங்கே திருச்சி விமான நிலையத்துக்கு வருது. ஆம்புலன்ஸ் மூலிமா நம்முடைய அங்கே தென்காசி மாவட்டம் நம்முடைய இளையசேந்தல் அந்த கிராமத்துக்கு கொண்டு போகிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரத்தில் அந்த இறந்தவங்களுடைய அந்த துயரத்தை நம்மளால் போக்க முடியாது. இந்த நேரத்தில் ஒரு சகோதரனா ஒரு மனிதநேயத்தோடு அவங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்க முடியும். அதுதான் நம்மளால் செய்ய முடியும். தொடர்ந்து இந்த ஒரு நான் 10 மாதமாக எனக்கு தகவல் வரும்போது இந்த மாதிரி சாதாரண வீட்டு உங்களுடைய வரும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் உதவியாக இருக்கிறேன். நான் இது வரைக்கும் நம்ம இந்த 10 மாதத்தில் கிட்டத்தட்ட உயிரோடு மீட்டவங்க ஒரு 3 பேர். இந்த மாதிரி விபத்தில் சிக்கி இல்லை ஏதாவது உடம்பு சரியாமல் போய் அங்கே அவங்களுக்கு மருத்துவம் பார்த்து உயிரோடு மீட்டவங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. புதுக்கோட்டை மாவட்டம் நம்ம திருச்சி தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த பெரம்பலூர் மட்டையான்பட்டி கிராமத்தை சார்ந்த வினோதுங்கிறவர். அவர் சவுதியில் வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவர் அங்கே மெடிக்கல் இது பண்ணி மருத்துவ வசதி கொடுத்து நம்ம உயிரோடு அவர் வந்து மீட்டு நம்ம ஒரு கிராமத்தில் போய் சேர்த்தோம். அதே மாதிரி பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டம் சித்திலி கிராமத்தை சேர்ந்த நல்லுசாமி என்பவர். அவருக்கு வந்து பக்கவாதம் பேரலைட்டிக் அட்டாக் ஆகி அவரை அங்கே மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நம்ம எல்லா மருத்துவ வசதி எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்து அவரை வந்து இங்கே திருச்சி கொண்டு வந்து திருச்சியில் இங்கே மருத்துவமனை சேர்த்து அவர் காப்பாற்றி ஒரு ஊரில் சேர்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் குருவிகுளம் ஒன்றியம் இளையசேந்தல் ஊராட்சி லட்சியபுரம் அங்கே முருகன் என்பவர் வந்து அவர் அதே மாதிரி தான் அங்கே மலேசியாவில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி அவர் மண்டவோடையே எடுத்துட்டாங்க. மண்டவோடையே எடுத்து ஃப்ளைட்டில் கொண்டு வர முடியாது. அந்த ப்ரெஷரில் வந்து மண்டவோட வந்து இது இல்லாதனால பிரச்சனை சொல்லிட்டு அது பல மாதங்கள் அவர் அங்கே மருத்துவ சிகிச்சை கொண்டு வந்து அவருக்கு அதே மாதிரி விசா எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்போ அங்கே சட்ட சிக்கலை இது பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணி செலவெல்லாம் பண்ணி அவரை பத்திரமா கொண்டு வந்து இப்போ அவர் ஊர் அங்கே லட்சியபுரத்தில் நம்ம சேர்த்துனோமோ. இறந்தவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் 6 பேர். இன்றைக்கி சேர்த்து கிட்டத்தட்ட 6 பேரோட உடல் நம்ம திருச்சி தொகுதி நம்ம திருச்சி இங்கே கேகே நகரை சார்ந்த நிவாஸுங்கிறவர். அவர் இறந்தவர் அவங்க ஆப்பிரிக்கா நாட்டில் தன்சானியா நாட்டில் இறந்தார். அவர் உடல் அதே மாதிரி தான் மீட்டு அங்கேயே இதே மாதிரி சட்ட சிக்கல் எல்லாம் இது பண்ணி அவர் உடம்பை வந்து கொண்டு வந்தோம். அதே மாதிரி இங்கே நம்ம திருச்சி தொகுதி கந்தரவக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டையில் வந்து பெரியகோட்டை முருகேசன் நாராயணசாமிங்கிற அவரை வந்து கத்தார்லேருந்து அவர் உடலை வந்து இதுமாதிரி மீட்டு நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி நம்ம திருச்சி தொகுதி துவாக்குடி அங்கே அந்த துவாக்குடியை சார்ந்த பழனிசாமி அவர் இதே மாதிரி குவைத்தில் இருந்தார். அவரை நம்ம கொண்டு வந்தோம். விருதுநகர் மாவட்டம் சிவலிங்கபுரம் கிராமத்தை சார்ந்த ஜெயக்குமார் அவர் ஆப்பிரிக்கா நாட்டில் டன்சானியா ஆப்பிரிக்காவிலேருந்து அவருடைய உடல் அதே மாதிரி தான் நம்ம கொண்டு வந்து மீட்டு கொண்டு வந்தோம் நம்ம. அதே மாதிரி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பக்கத்தில் கலங்கபேரி புதூர் கிராமம் அங்கே சதீஷுங்கிறவர் வந்து அவரும் கத்தாரில் இறந்தார். அவரோட உடல் மீட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் இளையசேந்தல் கிராமத்தை சார்ந்த வெங்கடேஷுங்கிற கொண்டு வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்மளுடைய இது வந்து இந்த நம்ம வெங்கடேஷோடைய உடலை கொண்டு வரதுக்கு வந்து நிறைய பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதை குறிப்பாக சொல்லணும்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இணையதள ஒருங்கிணைப்பாளர் மினர்வா ராஜேஷ் அவருடைய முயற்சியில் வந்து நம்மளுடைய அவரோட ஒருங்கிணைப்பு முயற்சி அவங்க மலேசியாவில் இருக்கிற தனபாலன்கிற சகோதரர், சிங்கப்பூரில் இருக்கிற வெங்கட சுப்பிரமணியம்ங்கிற சகோதரர், ராம்குமார் எல்லப்பன், முருகேசன், குருவிகுளம் விஜயகுமார், தென்காசி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இணையதள மண்டல பொறுப்பாளர் சங்கர சுப்பு, சிவகாசி பிரபாகரன், கத்தார் சீதாராமன் இவங்கெல்லாம் வந்து பொருளாதார ரீதியாக உதவி பண்ணியிருக்கிறாங்க. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி இந்த சட்ட சிக்கல்லாம் போக்குறதுக்கு அதுக்குள்ள உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க. அந்த நல்லுள்ளவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.